கான்செப்ட் அணியோட எல்லாமே வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டாப்ல வேற லெவலில் இருக்குது. என் ஷர்ட்டை பார்த்தாவே தெரியும் எப்படின்ட்டு. அந்தளவு வந்துட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. லைவ் கான்சர்ட்டில் கிட்டன்னு பார்த்தோம். அந்த வைப்பு நல்லா இருந்தது, செம வைப்பு. பர்சனலாக அணியை வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். அணியோட சாங்ஸ்னாவே வந்து அடுத்த மியூசிக் சென்சேஷன் தனுஷ் சொன்னார் அணியை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அடுத்த ஏஆர் ரஹ்மானையும் தாண்டிடுவாது போல் அந்த லெவலில் வந்துட்டு இருக்காப்புல. வேறு லெவலில் இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. டிக்கெட் பிரைஸ்லாம் எவ்வளோ? நீங்கள் எவ்வளோ ஃபேன் பிட் எவ்வளோ? எனக்கு இவன் தான் ப்ரோ எடுத்து கொடுத்தான் டிக்கெட். 7,000 பிரதர். ஒரு டிக்கெட் எஸ். எங்க ஸ்பான்சர் இவர் தான். ஸ்பான்சர் இவர் தான். ஃபேன் பிட்னா பின்னாடியா? ஸ்டேஜ் பக்கத்துல ஸ்டேஜ். ஏன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த டிக்கெட் எடுத்து கொடுத்தது இவர் தான். இவருக்கு வந்து பெரிய ஒரு தேங்க் பண்ணணும். நாங்கள் கில்றாரு பின்னாடி. இவர் வந்துட்டு அணியோட க்ளோஸ். இவர் அணிக்கு தெரியும். இவர் நல்லா என்ஜாய் பண்ணி வந்தோம். நல்லா ஜாலியாக சரியான வைப்பு. ஆமா, சூப்பர் சூப்பர் நல்லா இருந்ததா? சூப்பர். வேற லெவல் கான்செப்ட். எல்லாமே வேற லெவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பேர் இருப்பாங்க உள்ள. ஆல்மோஸ்ட் இப்போத்துல கொஞ்சம் ஒரு 50,000 பேர் மேல இருப்பாங்க. மேல இருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்சு பக்கத்துல இன்னும் லாஸ்ட் வரைக்கும் இருக்கு. லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் ஃப்ரண்ட்ல இருந்த வரைக்கும் அதிகமாக 1 லாக் மேல தான் இருப்பாங்க. கண்டிப்பா இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இருப்பாங்க. 1 லேக் மேல. எல்லாமே எங்க தான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. கொடுத்த காசுக்கு வேல்யூ ஃபார் மணி வர்த்துங்க உண்மையாலே. அதாவது ஒரு மூவி போய் பார்க்க போறோம்ன்றதா அதோட வைப் வேற. இப்போ லைவ் கான்செப்டோட வைப் வந்து வேற மாதிரி இருக்கும். நம்ம அந்த இடத்துல நின்று அந்த வைப்பை கூட சேர்ந்து நம்மளும் பாடி என்ஜாய் பண்ண வைக்கிறது. இப்போ வந்து எப்படின்னா வந்து ஒரு சாங்கை ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லிரிக்ஸ் அவர் பாடிட்டு அடுத்த லிரிக்ஸை நம்மளை பாட வைப்பாரு. அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அணி மட்டும்தான் அதில். லைவ் கான்சர்ட்னாவே எத்தனை மியூசிக் டேரக்டர் வேணாலும் வரட்டும், எங்களுக்கு எப்போவுமே அணி தான்.